கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆவது வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்தியோகியாவிலிருந்து தொடங்கின அந்த மிஷனரி பயணத்தினுடைய முடிவு பகுதியை நாம் எட்டியிருக்கிறோம். இந்த ஒரு சில வேத வசனங்களுக்குள்ளாகவே சபைக்கு தேவையான, கவனத்தில் கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக வேத பாடங்கள் அடங்கி இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம வேகமா வாசிட்டு போகும்போது அவங்க இங்கிருந்து அங்க போனாங்க, அங்கிருந்து இங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிட்டு போயிடுவோம். ஆனா லீஸ்திரா அப்படிங்கிற ஒரு புறவின தேசத்திலே சுவிசேஷத்தை அறிவித்த பின்பு தெர்பை அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அதுதான் அவங்க கடைசியாக அவர்கள் பயணித்த ஒரு பகுதி. மேப்ல பாருங்க, இக்கோனியம், அடுத்து லிஸ்திரா, அடுத்து தெர்பை அப்படிங்கிற பகுதிக்கு வந்துட்டாங்க. இந்த தெர்பை அப்படிங்கிற இடத்துக்கு வந்த பிறகு அவங்க ஜெபாலயத்துக்கு போனாங்களா அல்லது அவர்கள் உறவினத்தாரா என்பதை குறித்தெல்லாம் நமக்கு விளக்கமான காரியங்கள் இல்லை. ஜெபாலயத்தை குறித்து இல்லை, கண்டிப்பா அப்படின்னா புறவினத்தாருக்கு மத்தியில் தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ லீஸ்திராவை தொடர்ந்து தெர்பையில போன பிறகு ஏற்கனவே லீஸ்திராவில் எப்படி புறவினத்தாருக்கு சுவிசேஷத்தை பவுல் அறிவித்தாரோ அப்படி போலவே தெர்பை அப்படிங்கிற பட்டணத்தில் என்ன செஞ்சிருப்பாரு, சுவிசேஷத்தை அறிவிச்சிருப்பார். அப்படி அறிவித்த பிறகு அங்கிருந்து பாத்தீங்கன்னா பாருங்க, தெர்பை அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த தர்சு அப்படிங்கிற இந்த இடத்து வழியா திரும்பவும் அந்தியோகியாவுக்கு இப்படி ஷார்ட்டா வந்துடலாம். சரியா? இங்கதான் ஆரம்பிச்சாங்க. அந்தியோகியா அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆரம்பிச்சாங்க. இங்க தெர்பை அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்படி ஷார்ட்டா வந்துடலாம். ஆனா அவங்களுடைய பயணம் தெர்பையில இருந்து அந்தியோகியாவுக்கு அப்படி இல்லாம திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா லிஸ்திரா, இக்கோனியா, பிசிதியாவில் இருக்கிற அந்தியோகியா, அடுத்தது பெருகே, அடுத்தது புசா, அத்தாலியா அப்படிங்கிற ஒரு பட்டணம், அங்கிருந்து நேரா அந்தியோகியா வராங்க. ஏன் திரும்பவும் இவ்வளவு சுத்தி வர்றாங்க அப்படிங்கிறதையும் நாம கவனிக்க வேண்டியது அவசியம். அடுத்தது இந்த வேத பகுதிக்குள்ள, அதாவது இந்த 14ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு நிருபம் இருக்கிறது. அதுதான் கலாத்தியர் நிருபம். அதான் என்ன நிருபம்? கலாத்தியர் நிருபம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திற்கும் 15ஆம் அதிகாரத்திற்கும் இடைப்பட்ட காலத்துல தான் அந்த நிருபம் எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஒரு பக்கத்துல பவுல் முதல் மிஷனரி பிரயாணத்தை முடிச்சிட்டு அவர் அந்தியோகியாவுக்கு வர்றாரு. அந்த டிராவல் எல்லாம் நடந்திருக்குது. அதுக்கு இடையிலேயே அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா இந்த போயிட்டு வந்த பகுதிகளுக்கு நிருபங்களையும் எழுதிட்டார். நிருபத்தை என்ன செஞ்சிட்டாரு, எழுதிட்டார். ஏன்னா அந்த நிருபம் எழுதின பிறகுதான் அவரு எருசலேமுக்கு போறார். அது 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. நீங்கள் மோசேயுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அப்படி போதகம் பண்ணாங்க. உடனே அந்த போதனை நிமித்தமாக பவுல் பர்னபாலாம் எங்க போயிட்டாங்கன்னா எருசலேமுக்கு வந்துட்டாங்க. இப்ப எருசலேமுக்கு வர்றதுக்கு முன்னால இந்த டிராவல் முடிச்சு இந்த அந்தியோகியாவுக்கு வந்த அந்த கையோட பாத்தீங்கன்னா ஒரு நிருபம் எழுதப்பட்டிருக்குது. அந்த நிருபம் தான் கலாத்தியர் நிருபம். அதான் என்னது, கலாத்தியர் நிருபம். அப்ப கலாத்தியர் நிருபம் படிக்கும் போது உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகம் வரணும்னா இக்கோனியா, லிஸ்திரா, தெர்பையில் இருக்கிற பசுத்தவான்கள் தான் என்ன வரணும், ஞாபகத்துக்கு வரணும். லிஸ்திராவில் என்ன பண்ணாங்க, முதல்ல தேவர்கள் இறங்கிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? ஆனா அதுக்கு பிறகு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் முடிச்ச உடனே கல்லறிய ஆரம்பிச்சாங்க. சரி, அப்படி ஒரு மனநிலைமை கொண்ட அந்த மனித மக்களுக்கு தான் அந்த நிருபமும் எழுதப்பட்டது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த லிஸ்திரா தெர்பை பகுதியில தான் மிக முக்கியமான ஒரு மனுஷன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுறான். யாராவது சொல்ல முடியுமா? தீமோத்தேயு. வெரி குட். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். ஆமா. இப்போ இந்த தீமோத்தேயு அப்படிங்கிற ஒரு மனுஷன்
ரட்சிக்கப்பட்ட காலம் எதுவா தான் இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற 21 இருந்து 28 தான். அப்போ இப்படி ஒரு முத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க இவ்வளவு லாங் டிராவல் பண்ண வேண்டியிருச்சு பாருங்க. சில நேரத்துல என்னையா சாதிச்சுட்டாரு அப்படின்னு பவுலை குறிச்சு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. பவுலை குறிச்சு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. என்ன இவருடைய ஊழியத்துல எல்லா பக்கமும் டிராவல் பண்ணி போறாரு, ஆனா பெரிய இன்னைக்கு இருக்கிற மாதிரி மெகா சர்ச்சில் ஒன்னும் பவுல் கட்டலையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா பவுல் கண்டெடுத்ததெல்லாம் முத்துக்கள் தான். கண்டெடுத்ததெல்லாம் என்னன்னா முத்துக்கள், தீத்து, தீமோத்தி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த தெர்பை, லீஸ்திரா இந்த பகுதியில நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய 2 காரியங்கள் இருக்குது. ஒன்னு கலாத்தியர் நிருபம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் ஆட்டோமேட்டிக்கா. அடுத்தது யார் ஞாபகத்துக்கு வரணும்? ஆமா. அப்போ கல்லறிஞ்ச ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. சரி, இப்ப அந்த வேத பகுதிக்கு வாங்க. 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து. நல்ல கவனிங்க. 20ஆம் வசனத்துல தெர்பைக்கு புறப்பட்டு போனான்னு இருக்குது. 20ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில. அடுத்தது 21ஆவது வசனத்துல அந்த பட்டணத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை என்ன செய்தார்கள், சீஷராக்கினார்கள். அப்போ ஒரு அவ்வளவுதான் எழுதியிருக்குது தெர்பையில போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஆனா அந்த லீஸ்திரா தெர்பை சார்ந்தவன் தான் யாரு? தீமோத்தேயு. அது மட்டும் இல்ல, அங்க அநேக சீஷர்களும் உருவாயிட்டாங்க. அப்போ பெரிய ஒரு இம்பாக்ட் அங்க நடந்திருக்குது. ஆனா நமக்கு விலாவாரியாக என்ன செய்யப்படல, எழுதப்படல. ஒருவேளை லீஸ்திராவில் நடந்தது மாதிரியே நடந்திருக்கலாம். சரி, எப்படியா இருந்தாலும் கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தெர்பை ஊழியத்தை முடிச்சுட்டு நேரடியா அங்க அந்தியோகியாவுக்கு வந்திருக்கலாம். ஏன்னா இந்த 2வது மிஷனரி பயணத்தை பாருங்களேன். மிஷனரி பயணம் ஆரம்பிக்கும் போதே அவங்க எப்படிதான் போறாங்கன்னா அந்தியோகியாவிலிருந்து தர்சூஸ்ல இருந்து தெர்பைக்கு தான் போறாங்க. சரியா? அப்படின்னா தெர்பையில இருந்து எங்க வந்திருக்கலாம், அந்தியோகியாவுக்கு வந்திருக்கலாம். ஏன் அவங்க ஷார்ட்டா வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குளிர்காலம் அது. இந்த சிலிசியாங்கிற பகுதி அவங்களால, இது ஒரு மலைப்பாங்கான பகுதின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். மலைப்பாங்கான பகுதியா இருந்தனால அவர்கள் கடக்க முடியாத அளவுக்கு ஒரு குளிர் நிறைந்த காலமாக இருந்ததுனால ஒரு ஷார்ட்டான ஒரு ஏரியாவை கடக்கிறதுக்கு பதில் அவங்க என்ன பண்றாங்க, அப்படி ஒரு லாங்கா ஒரு சுத்தி வர்றாங்க. அப்ப இதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நினைக்க கூடாது. சில நேரத்தில் அப்படியே ஷார்ட்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா கூட நம்ம எப்படிதான் செய்ய வேண்டியிருக்கும், அப்படி சுத்தி தான் வர வேண்டியிருக்கும். இந்த சுத்தி வந்த பாதை அவர்களுக்கு இன்னொரு விதத்துல பலன் கொடுத்தது. என்ன பலன் கொடுத்துச்சுன்னா 22ஆம் வசனத்தில் எப்படி எழுதியிருக்குது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப முதல்ல போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஒரு கூட்டம் ஏற்றுக்கிச்சு, ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளல. இப்ப ஏற்றுக்கொண்ட ஜனங்களை இவர்கள் சீஷராக்கினார்கள், அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள், அவர்களை திடப்படுத்தினார்கள். அப்ப கவனிங்க, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடத்துல பேசுறது மாதிரியே எங்க பேசியிருக்க மாட்டாங்க, டிசைபிள்ஷிப்ல பேசியிருக்க மாட்டாங்க. சொல்றவங்களுக்கு புரியுதா? எங்க எப்படி பேசியிருக்க மாட்டாங்க. ஆமா, சீஷராக்குதல் அப்படிங்கிறதுல, டிசைபிள்ஷிப் அப்படிங்கிறதுல நம்மகிட்டையும் ஒரு யூடியூப் சீரிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 மணி நேரம் நீங்க அந்த செய்தியை கேட்கலாம். டைம் இருந்துச்சுன்னா நீங்க அதை திரும்பவும் கேட்கறது நல்லது. ஏன்னா நம்ம அந்த மாதிரியான சீஷராக்குதல் அப்படிங்கிற முறைமைக்கெல்லாம் இடம் கொடுக்காமலேயே நம்ம வாழ்றதுனாலதான் திரும்ப திரும்ப நமக்கு சுவிசேஷமே பிரசங்கிக்க வேண்டி இருக்கிறது. சரி, இப்போ இவர்களுடைய ஐடியா என்னன்னா, தெர்பையிலிருந்து திரும்பவும் லீஸ்திரா வராங்க, இக்கோனியா வராங்க, பிசிதியாவில் இருக்கிற அந்தியோகியாவுக்கு வராங்க, பெருகைக்கு வராங்க. இங்க வர்ற இடத்துல எல்லாம் யாரெல்லாம் சுவிசேஷத்திற்கு செவி கொடுத்தார்களோ அவர்களை சீஷராக்கினார்கள், அவர்கள் விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்கு புத்தி சொன்னார்கள். இப்ப இப்படி எடுத்துக்கலாமே. இப்ப இவங்க சுவிசேஷம் சொன்ன பிறகு வெளி தோற்றத்துல அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். வெளி தோற்றத்தில் எப்படி ஆயிட்டாங்க, கிறிஸ்தவர்களா. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிப்போனா பரவாயில்ல, அப்பா ஒரு சர்ச் ரெடி ஆயிடுச்சு. ஆனா அவங்க அப்படி இல்லை.
அவங்க உள்ளான மனிதனில் பலப்பட வேண்டும் என்பதற்காக இன்னமும் கர்த்தருடைய வசனங்களை அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? போதித்தார்கள், புத்தி சொன்னார்கள். என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நமக்கு தெளிவா இருக்குது. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ சுவிசேஷத்தை கேட்ட அந்த நேரத்தில் வந்த உபத்திரவம் மட்டும் இல்லை, இன்னும் அநேக பாடுகளும் உபத்திரவங்களும் இந்த சீஷனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? வரலாம். ஆனா இது வழியா தான் எங்க போக முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு தெருபையில இருந்து லிஸ்திராவில இருந்து பவுலும் பரணமாவும் போறாங்க. இப்போ அந்த சீஷர்கள் நிலைச்சிருப்பாங்களா? ஓடி போயிருவாங்களா? இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஏன் இந்த மாதிரியான வசனங்களை பேசுறதுக்கு ஊழியக்காரங்க பயப்படுறாங்கன்னா, எப்பா நாளைக்கு வரலன்னா என்ன பண்றது, அதனால கொஞ்சம் என்ன பண்ணுவோம், ஆறுதலா பேசி வைப்போம் அப்படின்னு நினைச்சுதான் ஜனங்களை ஆறுதல் கொடுத்துறேங்கிற பேர்ல தான் இன்றைக்கு சபை தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய வார்த்தையை மறந்து அது வேறொரு தசையில என்ன செஞ்சிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது. ஆனா இங்க புதுசா அப்பதான் சுவிசேஷத்தை கேட்டிருக்காங்க. இன்னும் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த 13ஆம் அதிகாரத்துல தொடங்கி 14ஆம் அதிகாரத்துல வந்து அந்த டிராவல் வந்து முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க. எவ்வளவுதான்? ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்குள்ள இவங்களுடைய டிராவல், அந்த டிராவலுக்கு நடுவில் அவனுடைய சரீர பலவீனம், அந்த சரீர பலவீனத்துக்கு நடுவில் அவன் சுவிசேஷம் அறிவிக்கிறான், சீஷராக்குறான், அவனை கல்லறிறாங்க, சாக கிடக்கிறான், அவனை தூக்கிட்டு போறாங்க. இத்தனை விஷயங்களும் எவ்வளவு நாளுக்குள்ள நடந்திருக்குது? ஒரு வருஷத்துக்குள்ள. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கிற அந்த சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு தான் என்ன பிரசங்கம் பண்றான்னா, பாடுகளின் வழியாகத்தான் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். இப்படியெல்லாம் சொன்ன பிறகு கூட அங்க கள்ள ஊழியர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பவுல் திரும்பவும் ஒரு நிருபத்தை எழுதுறாரு. கலாத்திய நிருபத்துல அவங்க எழுதும் போது அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, என்ன சொல்றாரு? இவங்களை எத்தனை நாளா தெரியும் இருக்கு? சொல்லுங்க. இந்த கலாத்திய நாட்டில் இருக்கிற மக்களை எவ்வளவு நாளா தெரியும்? ஒரு 10 வருஷமா இவங்களுக்கு பழக்கம் இருக்கா? என்ன கிடையாது. அப்படியே போய் ரவுண்டு போயிட்டு இருந்தாரு. 10ல ஒரு வருஷம் தான். ஒரு ஷார்ட் டைமுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறார், சுவிசேஷம் சொல்லி ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். இப்ப சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்களை யாருப்பா மயக்கினது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பதாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம ஒரு 10 வருஷம் வசனத்தை சொல்லி கொடுத்துட்டு அந்த 10வது வருஷத்துல அந்த ஆள் வசனத்தை கேட்காம போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த மனுஷனை போய், ஏப்பா அவனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கான்னு கேட்டா என்ன ஆகும்? 10 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் ஞாபகம் வராது. எதான் ஞாபகத்துக்கு வரும்? என்ன பார்த்து நீ புத்தி இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு இருப்பாங்க. இங்க பழக்கம் எவ்வளவுதான் இருக்குது சொல்லுங்க? கொஞ்ச நாள் தான் இல்லையா? மாதங்கள்ல தான், வருஷம் இல்ல, டோட்டலா தான் வருஷம், மாதங்கள் தான். அப்போ சில மாதங்கள் மாத்திரமே ஊழியத்தை செய்து அதுலயும் எத்தனை பிரசங்கம் பண்ணாரோ எவ்வளவு சொன்னாரோ தெரியல. அதை கேட்ட ஜனங்கள் வழி தவறும் போது இந்த மேய்ப்பன் என்ன பண்றாரு? என்ன சொல்றாரு? ஆமா, கடிந்து கொள்றாரு. நமக்கு ஐயோ அதெல்லாம் எப்படி? ஆண்டவர் அன்புள்ளவர் அல்லவா? ஆமா, அன்புள்ள ஆண்டவர் தான் சுவிசேஷம் சொன்னார். முதல்ல போகும்போது இக்கோனியாவிலையும் லிஸ்திராவிலையும் தெருபையிலையும் பேசும்போது பிரசங்கித்த அதே இயேசுவுக்கு தான் இவரும் ஊழியம் செய்யறாரு. ஆனா இப்ப என்னன்னா, முதல்ல அவன் தேவனை அறியாதவனாக இருந்தான், இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், சபைக்குள்ள வந்துட்டான். இப்ப சபைக்குள்ள வந்த பிறகு சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்க வேண்டியது அவசியம். அதுல ஏதாவது மாறுபாடான காரியங்கள் வரும்போது அதை கடிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. சரி, அப்போ இப்படி ஒரு அந்த சூழல்ல அந்த ஜனங்களுக்கு சீஷருடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், இயேசுனுடைய எல்லா போதனைகளையும் சொல்லி கொடுத்து கிட்டத்தட்ட
ஒரு வேத பாட வகுப்பை அவர் நடத்தி முடிச்சிட்டு போறாங்க. என்ன நடத்தியாச்சு? ஒரு பைபிள் ஸ்டடி. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லி இருக்குது, இயேசு இந்த உலகத்துல வாழ்க்கை என்ன சொல்லிட்டு போனார், நாங்க என்ன சொல்ல வந்திருக்கிறோம், சபை இனிமேல் வாரம் வாரம் எப்படி கூடணும், எப்படி ஆராதிக்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. நல்ல கவனிங்க. அதாவது சுவிசேஷம் அறிவிப்பது எத்தனை அவசியமானதோ அதே போல அந்த சுவிசேஷத்தை கேட்ட மனிதர்கள் திடப்படுவதற்காக புத்தி சொல்வதும் போதனை செய்வதும் அவசியமானது. புத்தி சொல்வதும் ஆலோசனை, அங்க போதனை செய்வதும் என்னது அவசியமானது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் திரும்ப திரும்ப என்னதான் சொல்றாங்கன்னா சுவிசேஷம் தான் சொல்றாங்க. அப்ப என்னைக்கு திடப்படுத்தப்படுறது, என்னைக்கு அவங்களுக்கு புத்தி சொல்ல போறாங்க, என்னைக்கு அவங்களுக்கு சரியான ஒரு போதனை கிடைக்க போகிறது, என்றைக்கு அவர்கள் உள்ளான மனிதனில் பலப்பட போகிறார்கள். அப்போ சபை இதெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியம் என்ன செய்யுது இருக்கிறது. சரி, இப்பதான் நான் தலைப்பு சொல்லிடுறேன் உங்களுக்கு இல்லையா. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன். செய்தியினுடைய தலைப்பு என்ன? அன்று நடைபெற்றதும் இன்றைய கிறிஸ்தவம் தவறவிட்டது. ஒரு சின்ன ஒரு காரியம் தான், அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கணும். இப்ப கவனிங்க, இப்படி சுவிசேஷத்திற்கு செவி கொடுத்த நபர்களை உட்கார வைத்து ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்தாச்சு. எடுத்த உடனே 23ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இப்போ வசனத்தை சொல்லி கொடுத்து சீசராக்கினார்கள் என்பதோடு நின்று விடவில்லை. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்களாம்? மூப்பர்களை ஏற்படுத்தினாங்க. என்னப்பா, ஒரு வருஷ காலத்துக்குள்ள அங்க சபையில இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பேசிட்டாரா, அழைப்பு கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டா, அங்கதான் இன்னைக்கு சபை தவறவிட்ட ஒரு காரியமும் அன்றைக்கு நடைபெற்ற ஒரு காரியமும் இருக்கிறது. கவனிங்கள். இப்போ இந்த ரயில் நகர் பகுதியில சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப சுவிசேஷத்தை இங்க இருக்கிற ஒரு 500 குடும்பங்கள்ல ஒரு 5 குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. எத்தனை குடும்பம் ஏற்றுக்கொள்றாங்க? 5 குடும்பம். இப்ப அந்த 5 குடும்பத்துக்கு பேர் தான் சபை. எத்தனை குடும்பத்துக்கு பேரு? 5 குடும்பம். ஒரு 2 இருந்தா அதுவும் ஓகே தான். இப்போ அவர்கள் ஒரு வீட்டுல என்ன செய்ய போறாங்க? கூடி ஆராதிக்க போறாங்க. அந்த வீட்டுல என்ன பண்ண போறாங்கன்னா, அங்க கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் அந்த சுவிசேஷத்தை அறிவித்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி இயேசுவை பின்பற்றணும், எப்படி கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யறாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்த பிறகு அந்த 5 பேரில் ஒருவரை தான் மூப்பராக தெரிந்தெடுக்கிறார்கள். கவனிங்க, யார்தான்? எத்தனை பேர்ல? 5 பேர்ல. ஐயா, 5 பேரும் ஒரே நாள் தானே ஞானஸ்நானம் எடுத்தான். 5 பேரும் ஒரு நாள் தானே பைபிள் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணா. எப்படி அவரை மூப்பரா போட்டீங்க? அப்போ இந்த வசனத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, அன்றைக்கு மூப்பர்களாக ஏற்படுத்தப்படுவதற்கு அழைக்கப்படணும் அப்படிலாம் யாரும் பிரசங்கம் பண்ணல. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஊழியக்காரனும் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரா பிரதர்? ஹலோ, ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரா பிரதர் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவருடைய அழைப்பு இல்லாம எப்படி நிற்க முடியும்? இது இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஆனால் அன்றைக்கு இக்கோனியத்துல, லிஸ்திராவுல, தெருவையில சுவிசேஷம் அறிவிச்சு சபையா கூடி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன கூட்டம். அந்த சின்ன கூட்டத்துக்கு வசனத்தை சொல்லிக் கொடுத்து திடப்படுத்தினதோட அவர்களில் இருந்து ஒருவரை மூப்பராக தெரிந்து கொள்கிறார்கள். இது எப்படி சாத்தியமாயிற்று? அந்த மூப்பருக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? யோசிச்சு பாருங்க. 5 குடும்பமும் ஒரே நாள் தான் சுவிசேஷத்தை கேட்டாங்க. 5 குடும்பமும் ஒரே நாள் தான் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. 5 குடும்பமும் ஒரே நாள் தான் சபைக்குள்ள வந்திருக்கிறாங்க. எல்லாரும் பைபிள் ஸ்டடில ஒன்னாதான் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இதுல இவங்களுக்கு என்ன பைபிள் நாலேஜ் இருந்திருக்கும்? அப்போ அந்த மூப்பர்களுக்கு இந்த இடத்துல தகுதிகள் எதுவும் பார்க்கப்பட்டதாக இந்த இடத்துல எழுதப்படல. ஆனா பின்னாட்கள தகுதிகள் இருக்கணும்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். சரி, அவங்க என்ன பண்ணாங்கன்னா உபவாசிச்சாங்க. என்ன செஞ்சாங்க? உபவாசிச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க,
கர்த்தருக்கு அவங்கள ஒப்பு கொடுத்தாங்க. ஏன்னா எல்லா நேரத்திலையும் பவுலும் பர்னபாவும் அந்த டீமும் கூட உட்கார்ந்து இந்த சபையை பார்த்துட்டு இருக்க முடியாது. இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்த இடத்துக்கு போகணும். தெர்பையில சபை உருவாயிருச்சா, இப்போ அந்த சபையில உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க, ஒருத்தர் மூப்பரா ஏற்படுத்துறாங்க. ஐயா நீங்க பாத்துக்கங்க, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான், நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட பொறுப்பு கொடுத்துட்டு இவங்க அடுத்த பட்டணத்துல போறாங்க. அங்க சுவிசேஷம் சொல்லி கேட்ட அந்த ஜனங்களுக்கு அவர்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அங்க ஒருத்தர் மூப்பரை ஏற்படுத்துறாங்க. அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு போறாங்க. இப்போ சபையானது ஒரு அனுபவம் உள்ள ஊழியனால் நடத்தப்படாமல் புதிதாக பிறந்த மனிதர்களை கொண்டு அந்த சபை நடத்தப்படுகிறது. ஆனால் அந்த திருச்சபை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. யாரை நம்பி ஒப்பு கொடுத்துட்டு போறாங்க? ஆண்டவரை நம்பி ஒப்பு கொடுத்துட்டு போறாங்க. அப்ப இது சரியான ஒரு பிராக்டிஸா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்படித்தான் அன்னைக்கு சபைகள் வளர்ந்தது. அன்னைக்கு அன்றைய நாட்கள்ல சபை இப்படித்தான் என்ன செஞ்சது, வளர்ந்தது. அப்போ சிலர் சேர்ப்பாங்க அப்படின்னா கள்ள உபதேசங்கள்லாம் வந்த நல்ல பைபிள் தெரிஞ்சிருக்கிற ஊழியக்காரனா இருந்தும் கள்ள உபதேசம் வந்தப்போ என்ன பண்ணாங்க? யாராவது வேண்டாம்னு சொல்லி விட்டாங்களா? ஐயா இன்றைய கிறிஸ்தவத்திலே எங்களுக்கு வேதம் தெரியும் என்று சொல்லுகிற எத்தனை மூத்த ஊழியர்கள் அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நாங்க பிஷப், நாங்க கார்டினல், நாங்க. ஆனால் தவறான உபதேசம் வந்த போது என்ன செய்தார்கள்? கதவு திறந்து வச்சுட்டு தானே உட்கார்ந்து இருந்தேன். அதுக்கு எதுக்கு அனுபவம்? அதாவது சொல்லலாம், அவனுக்கு தெரியாம விட்டுட்டான்னு சொல்லலாம். இப்ப கலாத்தியர் நிறுவத்துல பவுல் கடிந்து கொண்டு எழுதுகிறார் அல்லவா? அப்படி எழுத வேண்டிய சூழல் ஏன் வந்துச்சுன்னா, அங்க யாரும் மெச்சூர்டான கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் நியூ பார்ன் தான், எல்லாம் புதிதாய் பிறந்தவர்கள். அப்படி இருந்ததுனால கள்ள உபதேசத்தில் இருக்கிறவங்க நானும் இயேசுவதாக பேசுறோம் சொன்ன உடனே உள்ள திறந்து விடுத்தா உள்ள வந்தவன் கொலை போட்டுட்டு போயிட்டான். உடனே ஒரு நிருபத்தை எழுத வேண்டியதாகி போச்சு. என்னப்பா நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி எழுதும்போது அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன சுவிசேஷத்திற்கு மாறாக தேவதூதனே வானத்திலிருந்து இறங்கி வந்து சொன்னா கூட நீ என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கூடாது. அப்போ முதிர்ச்சியற்ற மூப்பர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் தவறான உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விடுகிறார்கள். அதனால இன்னைக்கு நாங்க சபையை காப்பதற்காக அழைப்பு என்று ஒன்று கண்டிப்பாக வேண்டும் என்று சொல்கிறோம், அபிஷேகம் என்கிற ஒன்று வேண்டும் என்று சொல்கிறோம், அனுபவம் வேண்டும் சொல்றோம். நாங்களும் அனுபவம் பெற்றவர்கள் இப்படிலாம் சொல்லி எத்தனை தவறான உபதேசத்தை சபை கண்டித்திருக்கிறது. ஒண்ணும் இல்லையே, எல்லா அனுபவம் பெற்ற ஆட்கள் உட்கார்ந்து இருக்கும் போதுதான் புதுசு புதுசா பினாத்திட்டு இருக்கிறான், என்னெல்லாமோ கடவுள்றான். ஒரு மூத்ததுக்கும் உணர்வு வரலையே. அப்போ ஆதியில எப்படி நடைபெற்றது, இப்பொழுது எப்படி நடைபெறுகிறது, அதுக்கு காரணம் பல காரணம் பில்டப்லாம் சொன்னா கூட ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலை. ஒன்னும் என்ன செய்யல, ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் சொல்ல போனா இந்த மூத்த தலைகள் தான் தவறான உபதேசங்கள் பட்டணங்களில் பெருகுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். இது உண்மை. நானும் இப்போ சமீப காலத்துல பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு 10-25 வருஷமா யாராவது ஒரு தவறான உபதேசத்துக்காக கடிந்து கொள்கிறார்களா அல்லது இது தவறான உபதேசம் என்று சுட்டி காட்டுகிறார்களா என்றால் ஒண்ணும் இல்லை. யாரு வேணாலும் வா, காசு கொடு, சோறு போடு, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம். தென்கொரியாவிலிருந்து ஒரு இயக்கத்தால் உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்களை, சபைகளை குறிவைத்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தவறான உபதேசத்தை போதிச்சுட்டு இருக்கிறாங்க. இது முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கா போன் பண்ணி நாங்க பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம், நீங்க அட்டன் பண்ணுங்க அப்படின்னு வந்துச்சு. இப்ப நம்ம அந்த திருவசன முழக்கம் பத்திரிகை நடத்தி கொண்டிருந்த நாட்கள்ல எனக்கும் அப்படி ஒரு போன் வந்துச்சு. உடனே என்ன பண்ண, எனக்கு வந்து அந்த போன் நம்பரோட போட்டு மேகசின்ல போட்டு, இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து போன் பண்ணி பேசுறாங்க, இப்படி கிராமத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களை போன் பண்ணி தவறான உபதேசங்களை போதிப்பதற்காக
இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறாங்க, கவனமா இருங்க அப்படின்லாம் சொன்னோம். இது சொல்லி ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. இப்ப அதுக்கு பிறகு திரும்பவும் என்ன பண்ணாங்க, சென்னை பகுதியில, செங்கல்பட்டு பகுதியில வந்து மூத்த ஊழியக்காரர்கள்லாம் பார்த்து அவங்களுக்குலாம் நல்ல பெஸ்டான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவங்க நாங்க திரும்பவும் ஊழியத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் கூட எதிர்க்கல. நானும் எனக்கு தெரிஞ்ச விதத்துல எல்லாம் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அதை குறித்து எழுதி கொண்டே இருக்கிறேன். படிக்கிறாங்களோ இல்லையா எனக்கு தெரியாது, சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி ஒரு சில ஊழியர்கள் கண்டித்து உணர்த்துகள் சொல்லிட்டே இருக்கிறாங்க, கேட்கவே இல்லை. முன்னணியில் இருக்கிறது எல்லாம் யாருன்னு கேட்டா எல்லாமே நாங்கள் தலைமை போதகர்கள், நாங்கள் பிஷப்புகள்னு சொல்றவங்க தான். அப்போ ஆதி சபையின் நாட்களில் புதிதாக ரட்சிக்கப்பட்ட 5 குடும்பம் இருந்தா அந்த 5 குடும்பத்துல ஒரு குடும்பம் மூப்பராக இருந்து அவர்கள் விழுந்து எழும்பி அப்படியெல்லாம் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சாட்சியாக மாதிரியாக மாறி இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள நிறைய நூதனமான காரியங்கள்லாம் வந்துருச்சு. இன்றைக்கு அழைப்பு இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், ஒருத்தர் ஆர்டர் பண்ணாதான் இருக்கணும், அவர் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில இருந்தாதான், இப்படி எல்லாம் வந்துருச்சு. ஆனா எதற்காக சொல்லுங்க, எதற்காக? அதனால ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனையில வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்களை திடப்படுத்தக்கூடிய விதத்திலே, அவர்கள் சீஷராகக்கூடிய விதத்திலே புத்தி சொல்லப்படுகிறதா? அதை காணுமே. அப்போ குழந்தையாவே வச்சிருக்கிறதுக்கு எதுக்கு அழைப்பு, எதுக்கு அபிஷேகம், எதுக்கு அனுபவம்? இல்லையா? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதா? அழைப்பு வேணும், அபிஷேகம் வேணும், அனுபவம் வேணும், சரிங்க, இருக்கட்டும், நல்லது. இப்ப அதை வைத்து இன்னும் கூடுதல் கரிசனையோடு அல்லவா நான் சபையை காத்திருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான சபையாக அல்லவா நான் நடத்தி இருக்க வேண்டும். அப்படி ஒன்னத்தையும் காணமே. அப்ப என்னன்னா, வேதத்தை விட்டது மட்டும் இல்லை, நம்ம வார்டுல போயிட்டு இருக்கிறோம், நம்மளை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கவனிங்க. அன்றைக்கு ஆதி திருச்சபை அப்போதான் முதல் மிஷனரி பயணத்துல பவுல் பர்னபாவும் போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னால அனுபவம் கிடையாது. ஆனால் சபை உருவான உடனே அவங்களை சீஷராக்கி, அவர்களுக்கு புத்தி சொல்லி, அவர்களை திடப்படுத்தி, அவர்களில் இருந்தே மூப்பர்களை ஏற்படுத்தி, அந்த மூப்பர் சொன்னதுக்கு கூட அங்க இருக்கிற விசுவாசிகள் கீழ்ப்படிஞ்சிருக்காங்கன்னா அதுதாங்க சபை. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நம்ம எல்லாம் ஒன்னாதான் ஞானஸ்தானம் எடுத்தோம், நீ என்ன மூப்பர் இருக்கிற? நம்ம எல்லாம் ஒரே நாள் தானப்பா ரட்சிக்கப்பட்டோம், நீ என்ன மூப்பர்னு சொல்ற? நீ சொல்றதுக்கு நான் கீழ்ப்படியணுமான்னு கேட்டிருப்போமா இல்லையா? ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் வரலையே. அப்போ சபைக்குள்ள 5 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்கன்னா உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. பக்கத்துல அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. நமக்கு அழைப்பு பெற்ற ஊழியனா இருந்தாலும் பரவாயில்ல, அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது அங்கேயே போட்டுட்டு வந்துட்டு சரி, என்னத்தை போட்டு வந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன், இதுக்கு தகுந்த மாதிரி நீ நடத்தணும், இப்படிதான் மனநிலைமை மாறி இருக்குதே தவிர நமக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தின்படியான ஒரு சுபாவமே நமக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. அப்போ ஏன் அன்றைக்கு சாத்தியமானது இன்றைக்கு சாத்தியப்படலன்னா, நம்முடைய மனம் திரும்புதல் உண்மையானது தானா? நான் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நான் சபையாக பரிசுத்த ஆவியானவராலே நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறேனா, இல்லது யாரோ வந்து கூட்டி சேர்த்துட்டாங்க பிரதர் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறோமா? கவனிங்கள் அருமையானவர்களே. இப்போ அடுத்தது இந்த வேத பகுதிக்குள்ள நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, கால்வினிசம் அப்படின்னு ஒரு உபதேச கொள்கை இருக்கிறது. அதுல டுலிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் சொல்லுவாங்க. சரியா? இந்த டுலிப் என்கிற வார்த்தை TULIP, இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரு உபதேச கோட்பாடு இருக்கிறது. அதுக்கு கால்வின் உபதேசம் என்று பெயர். இந்த டுலிப் என்கிற அந்த உபதேசத்துல
நாளடைவில் என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, முதல்ல 5 பாயிண்ட் கால்வினிஸ்ட் அப்படின்னு இருந்தாங்க, பிறகு 4 பாயிண்ட் கால்வினிஸ்ட் வந்தாங்க, சிலர் 3 பாயிண்ட் கால்வினிஸ்ட் வந்தாங்க. மொத்தத்துல இன்னைக்கு இந்த 5 பாயிண்ட்டுமே கேள்விக்குறியாகப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்றேன் வேகமா. இந்த டி அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் டிப்ரவிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழு மனிதர்களும் பாவத்துல தான் பிறக்கிறாங்க, அவர்களை ரட்சிப்பதற்கு அவர்களுக்கு திராணி கிடையாது. இதுதான் இந்த துலிப் என்கிற அந்த வார்த்தையினுடைய முதல் டி. இது உண்மையான ஒன்றுதான். மனுஷன் பாவத்துல தான் என்ன செய்யறான், பிறக்கிறான். அடுத்தது யூ அப்படிங்கிற வார்த்தை அன்கண்டிஷனல் எலெக்ஷன். ஆண்டவர் எந்த விதமான நற்செயல்களின் அடிப்படையும் இல்லாமல் அவராகவே யார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானம் செய்கிறார் அல்லது தெரிந்தெடுக்கிறார் என்று சொல்கிறார்கள். இது தவறு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அவரை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் என்று சொல்லியிருக்கும் போது, இவன் தான் ரட்சிக்கப்படணும், இவன் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் யாரையும் முன்குறிக்கல. அப்படி இருந்தா அங்க ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஒன்று கேள்விக்குறியாய் போயிடும். சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுகிறான், ஏற்றுக்கொள்ளாதவன் ரட்சிக்கப்படல. அது யார் கையில தான் இருக்குது? நம்ம கையில தான் இருக்கு. ஆண்டவர் நீ ரட்சிக்கப்பட வேண்டாம் யாரையும் சொல்லல, ஆனா கால்வினிசத்துல இருக்கு. நான் சொல்ற புரியுதா? உங்ககிட்ட என்னைக்காவது நீ கீழ்ப்படிய வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டாம் என்னைக்காவது சொன்னாரா? எல்லாத்துக்கும் நம்மகிட்ட அப்படிதான் சொல்றாரு, கீழ்ப்படிங்க விசுவாசிங்கன்னு சொல்றாரு. அதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் யாருடைய பொறுப்பு? அது நம்ம பொறுப்பு. அப்ப அந்த கால்வினிசத்துல 2வது பாயிண்ட் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனாலதான் நான் சொன்னேன், 5 பாயிண்ட்ல சிலர் 5 பாயிண்ட் கால்வினிஸ்டா இருக்கிறாங்க, சிலர் 4 பாயிண்ட் கால்வினிஸ்டா இருக்கிறாங்க. 3வது எல் லிமிட்டட் அட்டோன்மெண்ட். இந்த லிமிட்டட் அட்டோன்மெண்ட்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது ஒட்டுமொத்த மக்களுக்காக அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சில மக்களுக்காக தான். அப்படியா? யோவான் 1ஆம் அதிகாரத்துல யோவான் சாணகன் தெரியுமா சொன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்படின்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்குமான இரட்சகராகத்தான் இயேசு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறாரே ஒழிய, அது லிமிட்டட் அட்டோன்மெண்ட் அல்ல, அது அட்டோன்மெண்ட் தான். அப்போ 2வது பாயிண்டும் கேள்விக்குறியா இருக்கு. 3வது ஐ irresistible grace, தடுக்க முடியாத கிருபை. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்றார், அவனை ரட்சிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா, அவன் அதுல இருந்து மீளவே முடியாது. அவன் எப்படி என்ன செஞ்சிருவான்? ரட்சிக்கப்படுவான். இது அதாவது இப்ப நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு விதத்துல பார்த்தா சரியா இருக்கிற மாதிரியும் தோணும், இன்னொரு விதத்துல பார்த்தா தப்பா இருக்கிற மாதிரியும் தோணும். நல்ல கவனிங்க. சுவிசேஷம் சொல்லும் போது எல்லாருக்குமே கிருபை வெளிப்படுத்தப்படுகிறது, எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த கிருபையின் நோக்கம். அப்படி இருக்கும்போது இவன் நிராகரிக்க கூடாது, இவன் நிராகரிக்க வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயமானதா இருக்க முடியும்? சொல்ற புரியுதா? வில்சனுக்கும் தம்பி மேத்யூக்கும் சுவிசேஷம் சொல்லும் போது, இல்ல மேத்யூ கண்டிப்பா ரட்சிக்கப்படணும் அப்படிங்கறதுக்காக கிருபை வெளிப்படுகிறதாகவும், வில்சனை அவன் வந்தா வரட்டும் வரலன்னா போட்டும் அப்படிங்கறது மாதிரி இருக்குமா? சாத்தியமே கிடையாது. அப்ப அந்த பாயிண்டும் கேள்விக்குறியாது. அடுத்தது கடைசியா perseverance of the saints, பரிசுத்தவான்களின் சகிப்புத்தன்மை. அதாவது என்னன்னா, இந்த ஒரு கடைசி பாயிண்ட்ல இருந்துதான் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் அவங்க என்ன செய்வாங்க, முடிவு பரியந்தம் நிலைச்சிருப்பாங்க அப்படிங்கிற அந்த உபதேசம் வர ஆரம்பித்தது. ரட்சிக்கப்பட்டியா, ஞானஸ்நானம் எடுத்துட்டியா, அதுக்கு பிறகு நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மனநிலைமைக்கு இந்த உபதேசங்கள் தூண்டுகிறது. சரி, இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அவங்க இந்த கால்வினிசத்தினுடைய இந்த உபதேசத்தை எடுக்கிறதுக்கு அவங்க இந்த போர்ஷனை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
எந்த போர்ஷன்? இன்னைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய அப்போஸ்தலர் 14:21 இருந்து 28க்குள்ள இருக்கிற போர்ஷன்ல இருந்து தான் இந்த உபதேசத்தையும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டா அதுக்கு பிறகு அவனை எந்த காரியங்களும் வீழ்த்த முடியாது என்கிறது போல கோட்பாடுகள் எல்லாம் வருவதற்கு காரணம் என்ன? அது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டா, இப்போ பவுல் லீஸ்திராவுக்கு போனார், சுவிசேஷம் சொன்னார், ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க தெருமைக்கு போனாங்க, அடுத்தது அங்க சுவிசேஷம் சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. இப்ப திரும்பி ஸ்திரப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஹலோ, திரும்பி ஸ்திரப்படுத்தினாங்களா, புத்தி சொன்னாங்களா? அதனுடைய அவசியம் என்ன? அதான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டானா அதுக்கு அவன் எப்படிதான்? ஒன் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட் தானே. அப்புறம் எதுக்கு அவனுக்கு ஏன் புத்தி சொல்லணும்? அப்போ எந்த போதனை பகுதிக்குள்ள இருந்து இவர்கள் இப்படிப்பட்ட நூதனமான காரியங்களை கொண்டு வந்தார்களோ அதற்கு உள்ளேயே பதில் இருக்குது. அதுக்குள்ளேயே என்ன இருக்குது? பதில் இருக்குது. அப்போ ஒரு முறை லீஸ்திராவில் இருக்கிற ஒரு மனுஷன் அந்த சப்பானி அற்புதத்தை பெற்று சுகம் பெற்றுக் கொண்டான் என்றால், ஒரு தீமோத்தேயு ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்றால், அதற்கு பிறகு அவனுடைய ரட்சிப்பை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனா பாருங்க, பவுல் இந்த தீமோத்தேயை கூடயே வச்சு நான் பெத்த பிள்ளைன்னு சொல்லி புத்தி சொல்லி சாகிற நேரத்தில் கூட அவனுக்கு ஒரு நிருபம் எழுதி, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள கிருபையில நீ என்ன செய்ய, பலப்படு, நீ கவனமா இரு அப்படின்லாம் எழுத வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்போ இந்த கால்வினிசத்துல அந்த துலிப் என்று சொல்லப்பட்டிருக்கிற 5 விதமான காரியங்கள்ல நான் பார்த்தேன், எனக்கு 2 தான் தேறிச்சு. அதனால 2 பாயிண்ட் கால்வினிஸ்ட்ல வேணா என்ன சேர்த்துக்கலாம். ஆனா மெஜாரிட்டி 4 பாயிண்ட்ல இருக்கிறாங்க. வெஸ்டர்ன் பீப்புள் எல்லாமே 4 பாயிண்ட்ல இருக்கிறாங்க. கவனிங்க, இப்ப நம்ம கால்வினுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு வரல. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனுஷன் நிலைச்சு நிற்கிறதுக்கு புத்தி சொல்ல வேண்டியது, போதிக்க வேண்டியது சபையில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்போ அன்றைக்கு தேவனுடைய சபை என்பது எப்படி செயல்பட்டது என்பது நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் அதையெல்லாம் தவற விட்டு வேறு ஏதோ ஒரு பாதையில போயிட்டே இருக்குதுங்க. வேற ஏதோ பாதையில போயிட்டே இருக்கிறாங்க. கவனிங்க, அப்படி இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அநேக பாடுகளின் வழியாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டியது இருக்கலாம். அப்படிப்பட்ட தருணங்களில் நீங்கள் திடப்படுவதற்கும் உங்களை தாங்கி பிடிப்பதற்குமான தேவ கிருபையை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபையினால் தான். ஆனால் பரிசுத்தமாக்கப்படுதலுக்காக தொடர்ந்து தேவனுடைய கிருபையை நீங்கள் பற்றிக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீங்கள் பாடுகளின் வழியாக போகும்போது அல்லது நீங்கள் கடினமான சூழல்களை சந்திக்கும் போது அதற்கு மத்தியிலே தேவனுடைய கிருபையின் பலத்தோடு கூட நீங்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்பதை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒன் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு அப்படின்னு சொன்னா திரும்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு தெரியுமா, இரண்டாவது மிஷனரி பயணத்துல அவர் அந்தியோகியாவில இருந்து தொடங்கி நேரே தெருபைக்கு தான் போறார். ஏன் தெரியுமா தெருபைக்கு போறாரு? நான் ஏற்கனவே சொன்னேன், 14ஆம் அதிகாரத்திற்கும் 15ஆம் அதிகாரத்திற்கும் நடுவுல ஒரு நிருபத்தை எழுத வேண்டிய ஒரு அவசர சூழல் வந்து விட்டது. இப்போது எருசலேம் போயிட்டு வேற ஒரு நிருபத்தை எழுதிட்டு இப்ப அடுத்தாப்புல வர்றாரு. எங்க தான் போறாருன்னா நேரே தெருவைக்கு தான் போறாரு. அப்ப நேர்ல ஏற்கனவே ஒரு முறை புத்தி சொல்லியாச்சு, அடுத்தது ஒரு நிருபத்தையும் எழுதியாச்சு. திரும்பவும் ஏன் பவுல் அங்க போகணும்? சொல்ற புரியுதா? சுவிசேஷம் சொல்லி சபை உருவாகி திடப்படுத்தி எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் தூரம் போன பிறகு ஒரு நிருபத்தையும் எழுதியாச்சு கலாத்தியர்னு. இப்ப அடுத்தாப்புல இவர் எங்க போறாரு? அங்கேதான் போறாரு முதல்ல. ஏன்? வாசிங்களேன், 16ஆம் அதிகாரம்.
1ஆம் வசனம் பாருங்க. எங்க போனா? அதாவது 2வது மிஷனரி பயணத்திலே ஃபர்ஸ்ட் இடமே எங்கதான் போறான்? ஏன்? அப்ப திரும்பவும் போய் திடப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற அந்த புது விசுவாசிகளுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க, நிருபமும் எழுதியாச்சு, அடுத்த நிருபமும் அங்கதான் போகுதுன்னா அப்போ அந்த ஜனங்களுக்கு ஒருவேளை பவுலுக்கு தெரியும், ஒன் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்டுங்கிறது பவுலுக்கு தெரியும். கால்வினுக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்கு தெரியல? பவுலுக்கு தெரியல. அப்படி எடுத்துக்கலாமா? சரி, இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இதுல ஏன் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டா அல்லது ஞானஸ்நானம் பெற்றுட்டா நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இருக்குது பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப ஆபத்தானது. கவனிக்கிறீங்களா? எது ஆபத்தானது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற மனநிலைமையோடு சபைக்குள்ளே வருகிற ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? அது ரொம்ப ஆபத்தானது. அப்படி அல்ல. ஏன்னா ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க? ஆராய்ச்சி மீன்ஸ் சபையை குறித்து அல்லது விசுவாசிகளை குறித்து அவருடைய வாழ்க்கையை குறித்து ஏன் விழுந்து போறாங்க, ஏன் தவறி போறாங்க அப்படின்னு சொல்றவங்க ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஒரு காலத்தில் விசுவாசத்தை அறிக்கை செய்து பின்னர் விசுவாசத்தை விட்டு விலகினவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே உண்மையாக ரட்சிக்கப்படவில்லை. ஆரம்பத்திலிருந்தே அவங்க என்ன செய்யல? அப்ப உள்ள வரும்போதே அவன் பலவிதமான எண்ணங்களோடு தான் வர்றான். ஒருவேளை பொருளாசையா இருக்கலாம், அல்லது இன்னைக்கு நினைக்கிற மாதிரி அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள், இப்படி பல காரியங்களை வச்சுட்டு அவன் உள்ள வர்றதுனால அவனுடைய முதல் காரியமே கோணலா இருக்கிறதுனால அவன் கிறிஸ்துவுக்குள்ள உண்மையான செய்ய முடியறது இல்லை, நிலைச்சு நிற்க முடியறது இல்லை. அப்போ இந்த மனம் திரும்புதல் என்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமானதாக சரியான விதத்தில் நடந்தேற வேண்டியது மிகவும் அவசியமானது. அருமையானவர்களே, அதனால சுவிசேஷம் நம்ம சரியான விதத்தில் சொல்லணும். சுவிசேஷம் என்பது என்ன செய்யணும்? சரியான விதத்தில். ஒரு தவறான விதத்தில் சுவிசேஷத்தை ஒரு மனிதன் கேட்டால் அதை வைத்துக் கொண்டுதான் அவன் சபைக்குள்ளே வருவான். அதுக்குள்ள வந்துட்டு பிறகு அவன் எப்படி நிலைச்சு நிற்க முடியும்? அப்போ அன்றைக்கு இருந்த நாட்களில் தேவ சபைக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னா, புறவினத்தாருக்கு சுவிசேஷம் சொல்லும் போது அதற்கான ஒரு மாடலை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. யூத பின்னணியத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் போது அதுக்கு ஏற்ற விதத்தில் என்ன செஞ்சாங்க? சுவிசேஷத்தை சொன்னாங்க. அப்போ சபைக்கு உள்ள வருகிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒருவேளை எண்ணிக்கையில குறைவா இருந்தாலும் தரமான விதத்துல வந்தாங்க. அப்படி வந்ததுனால அவர்களுக்கு உள்ளே இருந்தே மூப்பர்களை ஏற்படுத்துவதும் அந்த மூப்பர்களாலே சபையானது வளர்ச்சி பெறுவதும் பக்தி விருத்தி அடைவதும் அது எளிதான ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த மனம் திரும்புதல் என்கிற ஒன்றை நாம் விட்டு அநேக உபதேசங்களுக்கு நாம் இடம் கொடுத்தோமே ஒழிய உள்ள வரக்கூடிய ஆட்கள் தரமான ஆட்களா வரணுங்கிறதுல நம்ம கவனத்தை செலுத்தவே இல்லை. அதனால சபைக்குள்ள வந்த பிறகும் திரும்பவும் ஜனங்களுக்கு பல விதத்திலும் நாம் கர்த்தருடைய வசனங்களை சொன்னா கூட அவர்கள் விசுவாசத்திலே பலப்படுகிறவர்களாகவோ தேவ பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறவர்களாகவோ இல்லை. இன்னைக்கு பைபிள் காலேஜுக்கு போனா என்னதான் வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஊழியர்களாக இருந்தாலும் கூட அந்த பைபிள் காலேஜில் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறாரா? ஆண்டவர் உனக்கு ஏதாவது பொறுப்பு, இதுதான் சபையை நடத்தக்கூடிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிதான் கேட்கிறாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியும் பைபிள் அப்படி எதுவும் சொல்லப்படலன்னு. அப்ப வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்களே தவறான விதத்தில் கொள்கையை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நான் திரும்ப சொல்றேன், இப்ப ரயில்ல இருப்பதில் ஒரு புதிதான ஒரு ஏரியாவில் போய் நம்ம சுவிசேஷத்தை சொல்றோம். இப்ப அப்படி சொன்ன பிறகு அந்த ஜனங்களை நடத்துவதற்கு
ஆள் இல்லைங்கிற பட்சத்துல அவர்களிலிருந்து ஒருவரையே மூப்பராக ஏற்படுத்துவதில் எந்த தவறும் கிடையாது. அதற்கு அவர் அழைக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. என்ன பண்ணணும், ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் பீரியாடிக்கலா போய் செக் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, சரியான விதத்துல போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஓவர்சீ பண்ணக்கூடிய ஆட்கள் தேவை. யோசிச்சு பாருங்களேன், இங்கிருந்து வட இந்தியாவுக்கு ஒரு மிஷினரி போகிறார். இப்ப அந்த மிஷினருடைய வேலை என்ன? சுவிசேஷம் அறிவிப்பது. அவர் அறிவித்து விட்டார். ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு அந்த மொழியெல்லாம் பேசி சுவிசேஷத்தை அறிவிச்சு ஒரு 10 குடும்பங்கள் வந்துட்டாங்க. இப்போ இந்த மிஷினரி என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணணும்? ஆனா அப்படி இருக்கிறது இல்லை. அந்த மிஷினரி இப்போ அந்த சபைக்கு ஊழியரா மாறிட்டார். அப்போ இங்கிருந்து ஒரு சுவிசேஷ தரிசனத்தோடு புறப்பட்டு போன அந்த மனிதன் எங்கதான் முடங்கி இருக்கிறான்? அந்த 15 பேருக்குள்ள நடுவில் முடங்கி கிடக்கிறான். அவனால எங்க போக முடியல, வெளியே போக முடியல. இன்னொன்னு, இதை கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி இன்னொரு சபையில போய் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு முத்திரை குத்திடுவாங்க, இந்த ஆள் தவறான உபதேசக்காரன். அதனாலதான் ஆண்டவர் வேற யாரும் இடம் கொடுக்கலன்னா பரவாயில்லன்னா நான் உனக்கு இடம் தரேன்னு சொல்லி இடம் கொடுத்து வச்சிருக்கிறார். ஏன்னா வேதத்தை பேசினால் இன்னைக்கு பிரச்சனை. கதை விடுறாங்க, எவ்வளவு நேரம் பேசலாம். கவனிங்கள், அன்று நடைபெற்றது இன்றும் சில இடங்களில் இருக்கிறது. ஆனால் அநேக பகுதிகளில் கிறிஸ்தவம் அதை தவற விட்டு விட்டது. இதையெல்லாம் நம்ம சரிப்படுத்தினாதான், அதையெல்லாம் நெறிப்படுத்தினாதான் கிறிஸ்தவம் வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிறிஸ்தவம் வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நல்ல கவனிங்க. இப்ப நான் ஏற்கனவே சொல்றேன், இங்கிருந்து வட இந்தியாவுக்கு போனாரு, சுவிசேஷம் அறிவித்தார், 15 குடும்பங்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ இவர் சுவிசேஷத்துக்கு போகல, இவர் யாரதான் போக சொல்றாரு? இப்போ முதிர்ந்தவர் போகணுமா, இளையவர்கள் போக வேண்டுமா? சொல்லுங்க, எங்க சொல்லியிருக்கு? எங்க சொல்லியிருக்கு? நமக்கு ரொம்ப சாதகமா நம்ம நினைச்சுக்கிறோம். உள்ள வந்த கூட்டம் மனம் திருப்பாத கூட்டமா இருக்கிறதுனால, பாஸ்டர் நீங்க போயிட்டீங்கன்னா எங்களுக்கு யார் ஜெபம் பண்ணுவா? பாஸ்டர் நீங்க போயிட்டீங்கன்னா யார் எங்களுக்கு ஹவுஸ் விசிட் வருவா? பாஸ்டர் நீங்க போயிட்டீங்கன்னா எங்களுக்கு செத்தா யார் அடக்கம் பண்ணுவா? எங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைப்பா? இப்போ உள்ள வந்த 15 பேர் யார்? உண்மையான விதத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இவனுடைய தரிசனத்தை முடக்க வந்த 15 பேர். இவனை வச்சுதான் காலம் முழுசு இவன் உட்கார்ந்து ட்ரம் அடிச்சு பாட்டு பாடி ஸ்தோத்திரம் சாலேலியான்னா ஒன்னும் நடக்கிறது இல்லை. 3000 கிலோமீட்டருக்கு இங்க இருந்து டிராவல் பண்ணி அங்க போய் அங்க 15 பேரை வச்சு விசாச அழகா முடக்கி போட்டு வச்சிருக்கிறான். கவனிங்கள், பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள் இருக்குது. வேதம் எப்படி நடத்தப்பட வேண்டும், எப்படி மிஷனரி ஊழியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று. அதனைக்கு நம்ம மறந்துட்டோம். அதை நமக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இல்லை. இதை சொல்லும் போதெல்லாம் உடனடியா ஊழியக்காரங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிரதர், அப்படி நம்ம புது ஆட்களை ஊழியத்துல போட்டோம்னா அவங்க ஆட்கள் எப்படி வளருவாங்க பிரதர்? அல்லது தவறான உபதேசத்தை எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க பிரதர்? அப்படிதான் கேட்பாங்க. இந்த 2 கேள்வி தான் கேட்க முடியும். அந்த 2 கேள்விக்கு நான் பதில் கேட்கிறேன். சரி, நீங்க இருந்து என்ன வளர்ந்துருச்சு? ஏன் அடுத்தவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேனே, இப்ப நான் முழு நேர அழைப்பை பெற்று ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் அனுபவத்தோடு கூட உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். என்ன வளர்ந்துருச்சு? ஒண்ணும் இல்லை. அப்போ இங்க இருக்கிற ஆட்களுக்கு நம்மளை மேய்க்கிறதுக்கு ஒருத்தன் வேணும், ஒரு இளிச்சவாயம் கிடைக்கும். அவனுடைய தரிசனத்தையும் தொலைத்து போட வேண்டும். மற்றபடி நாங்கள் பொறுப்பற்றவர்களாகவே இருப்போம். அதனாலதான் சொன்னேன், ஒரு காலத்தில் விசுவாசத்தை அறிக்கை செய்து பின்பு விசுவாசத்தை விட்டு விலகினவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே உண்மையாக ரட்சிக்கப்படவில்லை. உண்மையாக என்ன செய்யல? ரட்சிக்கப்படல. உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தா
அந்த ரட்சிப்பின் அந்த வலிமை, அந்த மேன்மை அந்த மனிதர்களுக்கு மத்தியில் வெளிப்பட்டிருக்கும். அவர்களும் பொறுப்பற்றவர்களாக இருக்க மாட்டார்கள், மற்றவர்களை செயல்படாதபடிக்கு தடுக்கிறவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். யோசிச்சு பாருங்க, இப்ப கலாத்திய நிருபம் சொன்ன இல்லையா, இந்த கலாத்திய நிருபம் பாதுகாக்கப்பட்டது யாராலே? அந்த குழந்தை சபை, தெருபை லீஸ்திரா சபை, அந்த சபை தான் பாதுகாத்து அதை நமக்கு கடத்தி அனுப்பி இருக்கிறார்கள். அனுபவம் பெற்றவர்கள் அல்ல, அழைப்பை பெற்றவர்கள் அல்ல. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே, இது எங்களுக்காக எழுதப்பட்ட நிருபம் மாத்திரம் அல்ல, இது பின்வரும் சந்ததிகளுக்கும் தேவை என்பதை உணர்ந்த திருச்சபையாக இந்த இக்கோனியா, லீஸ்திரா, தெருபை சபைகள் எப்படி மாறினது? இன்னைக்கு எத்தனை திருச்சபையின் தலைவர்கள் பின்வரும் சந்ததிகளுக்கு இந்த சத்தம் வேண்டும் என்று தொனிக்கப்படுகிற காரியங்கள் நம்முடைய தேசத்தில் எங்காவது நடக்கிறதா? இல்லையே. தெரிந்தே பின்வரும் சந்ததிகளுக்கு கண்ணிகள் கடத்தப்படுகிறது. ஆனால் இந்த குழந்தைகள், ஆவிக்குரிய ரீதியாக குழந்தைகளாக இருந்த அந்த கலாத்திய நாட்டு திருச்சபைகளோ, நம்ம மட்டும் வச்சிருந்தா பத்தாது, இது பின்வரும் சந்ததிகளுக்கு வேணும்னு அந்த கலாத்திய நிருபத்தை அவங்க பிரதிகள் எடுத்து பாதுகாத்து வச்சதுனால தான் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் கலாத்தியர் என்ற ஒரு நிருபம் இருக்கிறது. இல்லைன்னா ஒன்னும் இருக்காது. அப்போ இந்த அழைப்பு, அபிஷேகம், அனுபவம் என்கிற பெயரிலே நூதனமான கொள்ளை நடக்கிறது அல்லாமல் கிறிஸ்தவத்துக்கு இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை எங்க வேணாலும் என்னால சொல்ல முடியும், ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதை உணர்ந்தவர்கள் தங்களை சரிப்படுத்திக் கொண்டு ஒரு சரியான பாதையை காண்பிக்க வேண்டியது அவசியம். இப்ப எனக்கு இதெல்லாம் சொல்லிதான் நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், இதெல்லாம் இருக்கிறதாகத்தான் மற்றவர்கள் எனக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் என்னுடைய பொறுப்பு என்ன என்பதை நான் உணர்ந்திருக்கிறதுனாலே நான் அழைப்பின் அடிப்படையிலும் அல்ல, அல்லது அபிஷேகம் என்கிற அடிப்படையிலும் அல்ல, அனுபவம் என்கிற அடிப்படையிலும் அல்ல, வேத வசனம் போதிக்கிறதின் அடிப்படையிலையும் பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிற வழியின் அடிப்படையிலையும் நான் வழியை காண்பிக்கிறேன். இல்லைன்னா நானும் அவங்கள மாதிரியே ஒரு ஜாலரா போட்டு போயிட வேண்டியதான். எதுக்கு நமக்கு வந்து கவனிங்க, இந்த மிஷனரி ஊழியத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை 4 பாயிண்டா சொல்றேன். ஒண்ணு, முதலாவது நற்செய்தியை பிரசங்கித்து அந்த பிரசங்கத்துல ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை சீஷராக்கினார்கள். கிறிஸ்துவினுடைய அந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றினார்கள் இல்லையா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்தாரையும் சீஷராக்குங்கள். அவங்க சீஷராக்கினாங்க. ஃபர்ஸ்ட் அது நடந்துச்சு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. லிஸ்திரால போனா அடி விழுந்துச்சு, கலர்ந்தாங்கல்ல. திரும்ப எப்படி லிஸ்திராவுக்கு போனா? அகைன் செகண்ட் ஜேர்னிலையும் போறான். எப்படி போறான்? அதுதான் தேவனுடைய கிருபை. அப்போ ஒரு நாட்கள்ல துரத்தப்பட்ட நகரங்கள், கல்லறியப்பட்ட நகரங்கள், ஆனால் திரும்பவும் அங்கே செல்லக்கூடிய ஒரு சூழலை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதுக்கு பேர் தான் திறந்த வாசல். அதுக்கு பேர் தான் என்னது? திறந்த வாசல். இரண்டாவது, அந்த சீஷராக்கப்பட்டவர்களுக்கு நிலைநிறுத்தக்கூடிய புத்திமதிகள் சொல்லப்பட்டது. பாடுகள் வந்தவனோ, உபத்திரவங்கள் வந்தவனோ ஓடி போயிடக்கூடாது, நீ நிலனுக்கணும், நிலைச்சு நிற்கணும், நீ தேவனுடைய ராட்சியத்துக்குரியவனா மாறணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? புத்தி சொன்னாங்க. மூணாவது, சபையை ஒழுங்குபடுத்தினாங்க. சும்மா நாங்க சுவிசேஷம் சொல்லிட்டோம், 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு போகல. அவர்களுக்கு நடுவில் இருந்து மூப்பர்களை எடுத்து அவங்கள யாருமே இல்லைன்னா கூட அந்த சபை சரியான விதத்தில் செயல்படுவதற்கான எல்லா ஒழுங்குகளையும் நேர்த்தியாக செய்து கொடுத்திருந்தார்கள். ஒழுங்குபடுத்தினாங்க. சபை என்ன செஞ்சாங்க? ஒழுங்குபடுத்தினாங்க. அப்போ பவுலும் பர்னபாவும் அந்த ஊரை விட்டு போயிட்டா கூட தெருபையில வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்திருக்கும். லீஸ்திராவில் ஆராதனை என்ன செஞ்சிருக்கும்? நடந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு வாரத்திலும் புதிதாக சில விஷயங்களை அங்க இருக்கிற விசுவாசிகள் கற்றுக்கொண்டிருந்திருப்பாங்க.
அப்போ சபையில இருக்கிற அந்த மூப்பர் என்ன நினைச்சிருப்பாரு, அப்போ அடுத்த வாரம் வருது, ஏதாவது சொல்லி கொடுக்கணுமே அந்த ஜனங்களுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிந்த விதத்திலே கர்த்தருடைய வசனங்கள் என்ன செஞ்சிருப்பாரு, ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ அவங்க டோட்டல் லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாரம் நம்ம மூப்பர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி இந்த புதிய மார்க்கத்தில் சேர்ந்தவர்கள் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க ஆரம்பித்திருந்தார்கள். கடைசியாக அனுப்பப்பட்டவர்கள் நிறைய பட்டணங்களுக்கு போயாச்சு, சுவிசேஷம் அறிவிச்சாச்சு, சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது, அநேகர் மூப்பர்கள் ஆயிட்டாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வாசிக்கலாம் 26. அங்கே கப்பல் ஏறி நம்முடைய நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். இப்போ அனுப்பின அந்த சபைக்கே வந்துட்டாங்க. வந்து அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர அந்தியோகியா சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புரஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். ஒரு வருஷமா என்ன ஊழியம் செஞ்சோங்கிறத ரிப்போர்ட்டை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க, சபையாரத்துல கொடுத்தாங்க. அப்ப யார் உபவாசித்து அவர்களை கைகளை வைத்து ஜெபித்து அனுப்பினார்களோ, அங்கே 13ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சம்பவம் அதே சபைக்கு இப்ப திரும்பி வந்தாச்சு. வந்து எல்லா ரிப்போர்ட்டையும் சொல்றாங்க. லீஸ்திராவில் என்ன நடந்துச்சு, இக்கோனியாவில் என்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ அந்த ரிப்போர்ட் எல்லாம் கேட்ட அந்தியோகிய சபை என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்க. ஊழியத்துக்கு போனவங்க திரும்பி ரிப்போர்ட் சொல்லணும், அப்பதான் உனக்கா ஜோம் பண்ணுவான். நமக்கு அந்த பழக்கமே கிடையாது. நமக்கு அந்த ரிப்போர்ட் கொடுக்கிற பழக்கம். நீ என்ன ரிப்போர்ட் கேட்கறது? இவங்க யாரும் கேட்கலாம் இல்ல, யாரும் என்ன செய்யல, கேட்கல. நல்ல கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப நல்ல பழக்கம். 4வது காரியம், சபையில வந்து அந்த அனுப்பின சபை மாசம் மாசம் பவுலுக்கு யாரும் மணி ஆர்டர் அனுப்பல. மாசம் மாசம் என்ன செய்யல, மணி ஆர்டர் அனுப்பல. மாசம் மாசம் அந்தியோகியாவில இருந்து யாருக்கும் செக் எல்லாம் போட்டு அனுப்பல, அனுப்பிவிட்டாங்க. ஒரு வருஷத்துல அவன் என்ன ஆனான்னு தெரியாது. ஆனா இந்த சபை ஜெபித்துக் கொண்டே இருந்தது, ஜெபித்துக் கொண்டே இருந்தது. திரும்பி வர்றாங்க, வந்து இப்படி எல்லாம் செஞ்சாருன்னு சொன்ன உடனே அதுதான் அனுப்பின ஜெபித்த சபைக்கு அந்த அனுப்பப்பட்டவர்கள் செய்கிற கைமாறு. அப்போ நம்ம சபையில இருந்து கொஞ்சம் பேர் வெளித்துக்கு போயிருக்காங்க. திரும்பி வந்து அவங்க கைமாறு செய்யறாங்க, என்ன செய்யணும்? அங்க ஊர்ல இருக்கிற ஸ்வீட் கொண்டு வந்து கொடுக்கலாமா? இப்ப கோபிக்கு போறான், கோபியில் என்னப்பா கிடைக்கும், தேடுறது இல்லையா? அதை கொண்டு வந்து கொடுக்கறது இல்ல. நான் சுவிசேஷத்துக்கு போனேன், அங்க என்ன மாதிரியான சூழல்கள் இருக்குது, அங்க ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்ன எப்படி நடத்தினார் என்று ஜெபிக்கிற சபைக்கு சொன்னாதான் அதுதான் ஃபியூல். அதை வச்சுதான் இது அடுத்தாப்புல எரிய ஆரம்பிக்கும். அடுத்தாப்புல அந்தியோகிய சபை செயல்படணும்னா அதுக்கு ஒரு ஆத்தும பாரம் தேவை. இன்னும் அந்த அந்த ஃபீல்டில் இருக்கிற சூழல்கள் இந்த சபைக்கு தேவை. அதை சொல்றதுக்கு ஆள் வேணும். அதை சொல்றதுக்கு என்ன செய்யணும்? ஆள் வேணும். யோசிச்சு பாருங்களேன், அன்றைக்கு இல்லாத அநேக அனுகூலங்கள் இன்றைக்கு திருச்சபையில பெருகி இருக்கிறது. அனுப்புனா நம்ம விசாரிக்க முடியுது, அனுப்புனா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுது, அனுப்புனா என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க எல்லாவற்றையும் விசாரித்துக் கொண்டே இருக்கிறதற்கு முடிகிறது. ஆனா அது எதுவுமே இல்லாத காலத்துல ஒரு நல்ல ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் இருந்திருக்குது. ஆனா அது இன்னைக்கு இல்லை. நம்ம இந்த சபை ஆரம்பித்த நாட்கள்ல இருந்து நிறைய மிஷினரி ஊழியங்களோடு தொடர்புல இருந்தோம். நிறைய மிஷினரி ஊழியங்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை காணிக்கைகளாக கொடுத்திருக்கிறோம். அதுல நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? என்ன செய்யறாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. என்ன செய்யறாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அதாவது நம்மிடத்துல இருந்து காணிக்கையை வாங்குறதுக்கு வரைக்கும் தான் பிரதர் இந்த மாதிரி ஊழியம் நடக்குது, இந்த மாதிரி பகுதியில் ஊழியம் செய்றாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு 4 மாசம் முடிஞ்சதுன்னா அந்த மிஷினரி இருக்கிறாரா, ஊழியம் செய்யறாரா, எந்த ரிப்போர்ட்டும் வராது. நம்ம கேட்க கூடாது. கேட்டா குற்றவாளிகள்.
பேர் போட்டு சொல்லலாம். என்னைக்கு நம்ம கேட்கிறோமோ முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே நம்ம அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் அந்த ஸ்கூல்ல சேரும் போது 6th படிக்கிறாங்க 7th படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை குறிச்சு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம், அடுத்த வருஷம் போகும்போது இந்த பையன் 7th போறான், கேட்டா அந்த பையனே ஆள் இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டான், சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு போனா அவன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறான் போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு போனா அனுப்பிட்டு இருப்போம் மாசம் மாசம். அப்புறம் கடைசியா ஒரு முறை ஒருத்தர் சண்டை போட்டு, ஐயா பையன் இருக்கிறானா இல்லையா சொல்லு, நான் பணம் தர்றது தராது பிறகு அப்படின்னு கேட்ட பிறகு என் போனே எடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல எனக்கு. இப்படி மிஷனரி ஊழியங்கள் சார்ந்து நமக்கு கிடைத்த கசப்பான அனுபவங்கள் அதிகம். ஆனா முதல் மிஷனரி பயணத்துல பவுலும் பர்னபாவும் பின்வரும் சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்னன்னா, போயிட்டு வந்து தேவனுடைய கிருபைக்கு ஒப்பிக்க வேண்டும், போயிட்டு வந்தோம் ஐயா, நல்ல ஆண்டவர் திறந்த வாசலை தந்திருக்கிறார். என்ன திறந்த வாசல்? கல்லெடுத்து அடிச்சாங்களாப்பா, சாக கிடந்தியே. ஆமா அதெல்லாம் நடந்துச்சு, ஆனா அதோடு சேர்ந்து அநேக சபைகளும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருச்சபைக்கு சொன்னாங்க. இதை வைத்துதான் அடுத்தாற் போல சபை அந்தியோகியா என்ன செய்து தரிசனம் உள்ள சபையாக மாறுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அப்போ ஒரு மிஷனரி ஊழியம் எப்படி நடக்கணும், எப்படி சுவிசேஷ பிரபல்யம் நடக்கணும், எப்படி சபைகள் ஸ்தாபிக்கப்படணும், அதை எப்படி கவர்ன் பண்ணணும், எல்லாத்துக்குமான நல்ல மாடல் வேதாகமத்தில் இருக்குது. அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கு கிறிஸ்தவம் அதை என்ன செஞ்சிருச்சு, தவற விட்டுருச்சு. எனக்குள்ள ஒரு ஆசை, எனக்குள்ள ஒரு வாஞ்சை என்னன்னா, அந்த எதெல்லாம் தவற விட்டோமோ அதையெல்லாம் குறைஞ்சபட்சம் கண்டுபிடிக்கணும், எதையெல்லாம் திருத்த முடியுமோ அதையெல்லாம் திருத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய வாஞ்சை. அதுதான் என்னுடைய ஊழியத்துல நான் செஞ்சிட்டு இருக்கேன். என்னையா நீ செய்யற அப்படின்னு கேட்டா, எனக்கு ஆதி திருச்சபையினுடைய செயல்பாடுகள் அது எப்படி இருந்ததோ அதை கொஞ்சம் நிகழ்த்தி பார்க்கணும்னு ஆசை இருக்குது. எழுப்பி நிற்கலாமா?